ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷா ரூமி விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நண்டு மசாலா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நண்டு மசாலா செய்கிறதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இது வந்து தாளிக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸுங்க. நான் வந்து மீடியம் சைஸ் நண்டு வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள். இது போக தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து சாப் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோவை சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலைகளை எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து மசாலா அரைக்கிறதுங்க. வெங்காயம், தக்காளி, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டு வச்சுருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சுருக்கேங்க. பேன் ஹீட் ஆகிடுச்சு. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நண்டு வந்து ஹீட் இல்லையா, ஸோ வந்து நல்லெண்ணெய் சேர்த்தா நம்மளுக்கு வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணுமான்னு கேட்டால் இல்லைங்க, நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையுமே சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். வதக்கிடுறாங்க. வதக்கிட்டு நம்மளுக்கு ஏற்கனவே நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லையா, சீக்கிரமாக வதங்கிறதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். ஸோ நான் உப்பு சேர்த்து கொஞ்சமாக வதக்கி விட்டுருக்கேன். வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்க்குறேங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துட்டேன். மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு வந்து வதங்கட்டும். தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சா இன்னும் கொஞ்சம் வெந்துருங்க. நல்ல வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா மேஷ் பண்ண மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வதக்கி எடுத்துக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்குறேன். இது பார்த்திங்களா, நல்லா வந்து வதங்கிடுச்சு. எண்ணெய் எல்லாமே பிரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து வதக்கிட்டு அப்படியே வந்து மசாலா சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்க்கும் போது ஸ்டவ் கம்மியாக வச்சுக்கோங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு மசாலா சேர்த்திங்கன்னா மசாலா வந்து சீக்கிரமாக வந்து கருகிடுங்க. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் மிளகாத்தூள் வந்து கம்மியாக தாங்க சேர்த்துருக்கேன். ரீசன் பார்த்திங்கன்னா, இந்த அரைக்கிற பேஸ்ட்லேயுமே நான் வந்து ஆல்ரெடி மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாலாம் போட்டிருக்கேன். அதனால் எங்களோட காரத்துக்கான லெவலுக்கு ஏற்ற மாதிரி நான் இதில் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்ல காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா உங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டோம் இல்லையா, அதனால் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். கூடவே நம்ம மசாலாஸ் போட்டோம்ல, ஜாரை கழுவி ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க தண்ணி. இதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியது இருக்காது. சால்ட்டு மட்டும் எனக்கு கொஞ்சமாக தேவைப்படுது. ஸோ நான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன். வதக்கிட்டு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். டின்னருக்கான ரெசிபி தாங்க இது. ஸோ மீன் குழம்பு இருக்குது. மீன் குழம்பு வந்து ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். அது ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே இதுலேயுமே எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நண்டை சேர்த்துக்கலாம். நம்ம க்ளோஸ் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஹீட் பண்ணுறீங்க, சமைக்கிறீங்கன்னா மோஸ்ட்லி க்ளோஸ் பண்ணியே செய்யுங்க. பார்த்திங்களா, ஆயில் நல்லா செப்பரேட் ஆகிடுச்சு. ஸோ நல்லா கிளறி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் நான் நண்டு சேர்த்துக்கிறேன். நண்டை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துருக்கேன். இதில் வந்து நண்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்களா, இந்த கலர் எப்படி இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ராவாக இருக்குது, பச்சையாக இருக்குது. இப்போ தான் நம்ம மசாலாவில் சேர்க்க போகிறோம். வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதையும் நான் சொல்கிறேன், பாருங்கள். எல்லா நண்டையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு
நீங்கள் எந்த ஸ்டைலில் செய்வீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்கள். நான் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி தாங்க செய்வேன். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா எல்லா நண்டுலேயுமே வந்து மசாலா படுற மாதிரி கிளறி கொடுத்துக்கிறேன். நண்டுக்குள்ளெல்லாம் மசாலா போனால் தான் வந்து அந்த உள்ளே இருக்கிற ஃப்ளஷ்லலாம் வந்து மசாலா நல்லா இறங்கி சாப்பிடும் போது அப்படியே ஒரு ஜூஸியாக கிடைக்குங்க நம்மளுக்கு. ஸோ அதை அப்படியே நல்லா கிளறி கொடுத்து நல்லா பெரட்டு அந்த மசாலாவில் போட்டு நண்டை போட்டு பெரட்டி எடுத்துட்ருக்கேங்க. உன்னை பெரட்டி எடுக்கிறேன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி தாங்க. அந்த மாதிரி ஸ்டைலில் வந்து மசாலாவில் நண்டை போட்டு பெரட்டி எடுத்துகிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். நல்லா பாருங்கள், ஆயில் எல்லாமே இப்போவும் வந்து செப்பரேட் ஆகிருக்கு. இதை அப்படியே கிளறி கொடுத்துக்கிறேன். நான் நல்லா கிளறி கொடுத்துட்டு அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டைலில் வந்து என்னோடய ஸ்டைலில் நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்திங்களா, நம்ம நண்டு போடும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பார்த்திங்களா. இது தாங்க வெந்துருச்சு அப்படின்றதுக்கான பக்குவம்ங்க. இது தான். இதை பாருங்கள், போடும்போது ஒரு மாதிரி இருந்தது இல்லையா, இப்போ கலர் பார்த்திங்களா ஒரு மாதிரி ரெட்டும் இல்லாமல் ஆரஞ்சும் இல்லாமல் இருக்குது. இது தாங்க கரெக்டாக. இப்போ வந்து இறக்கிடலாம் நம்ம. இல்லை உங்களுக்கு இன்னும் வந்து மசாலா ட்ரை ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் அது வந்து ட்ரை பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் இதுவாக செமி கிரேவியாக வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால நான் இந்த கன்சிஸ்டன்சிலேயே நான் இறக்கிக்கிறேன். நல்லா பரட்டிக்கிறேங்க. அவ்வளோதாங்க. தட்டில் மாற்றி சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போல் பெப்பர் சேர்க்க போகிறேன். பெப்பர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் போல் பெப்பர் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா பரட்டி கொடுக்கணும். பரட்டி கொடுத்தா அந்த பெப்பர் வந்து எல்லா நண்டுலேயுமே வந்து ஒட்டிக்குங்க. நான் ஆல்ரெடி மசாலா கிரைண்ட் பண்ணேன் இல்லையா, அதுலேயுமே மிளகு சீரகம்லாம் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் இறக்குற ஸ்டேஜில் வந்து பெப்பர் போடுறது வந்து அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. இதை வந்து பிளேட்க்கு செஞ்சு வச்ச கிராபை வந்து நான் பிளேட்க்கு மாற்றிடுறேன். மாற்றிட்டு நான் கொஞ்சமாக ஆனியன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. மேலே வந்து ஒரு அழகாக வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஆனியன் வந்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மேலே வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். பாருங்கள், நம்ம சேனலை எல்லாருமே பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா எனக்கும் யூஸாக இருக்கும், ஒரு எந்துவாக இருக்கும் இல்லையா, நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நம்ம செய்யணும் அப்படின்ட்டு. பாருங்கள், இது ஃபைனல் அவுட்புட் இது தாங்க. நண்டு மசாலா எப்படி இருக்குன்ட்டு நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு நம்ம சேனலில் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.